Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalms chapter 80. ஸோ சங்கீதம் 80வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் அ கிரை ஃபார் ஹெல்ப். திரும்பி என்னது ஒரு கம்யூனல் லேமன், என்னது ஒரு புலம்பல் சங்கீதம். ஸோ என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்கள், இது ஏசாப் எழுதியிருக்காரு இந்த சங்கீதத்தை. ஸோ இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு குழுவினரா என்ன பண்றாங்க, புலம்புறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என்னன்னா நம்ம கீவர்ஸ் கிட்டே பார்க்க போறோம். ஸோ சிமிலரா என்ன சொல்லுவாங்கன்னா, Restore us, O God, let your face shine so that we may be saved. அதாவது ஆண்டவரே எங்களை திருப்பி எங்களை இருந்த வல்லமையான இடத்துல வைங்க, so that உங்க வல்லமே பெருகட்டுமாக. என்ன சொல்றாங்க, நம்ம கீவர்ஸை பார்க்க போது restore us so that your glory, essentially என்ன சொல்றாங்க, restore us so that your glory will be shine and your glory will be shown. ஸோ என்ன சொல்றாங்க, அதுக்கு அடுத்து இந்த சங்கீதத்துல என்ன சொல்றாங்க, ஏசாப் என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே எங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்த மாதிரி. ஸோ தே யூஸ் ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பரோட அனாலஜி யூஸ் பண்றாங்க. எகிப்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி திரும்பி இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டாங்க. ஸோ என்ன இருக்கு, இஸ்ரேல் மக்கள் ஒரு எக்ஸைல்ல இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க, இஸ்ரேல் மக்கள் ஒரு எக்ஸைல்ல இருக்கிறாங்க. மோஸ்ட்லி பேபிலான் எக்ஸைல் டைம்ல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு ஏசாப். ஸோ அந்த டைம்ல என்ன சொல்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு திரும்பி இந்த இடத்துல இருந்து விடுதலை கொடுங்க, எகிப்துல இருந்து விடுதலை கொடுத்த மாதிரி, ஒரு மேய்ப்பரா எங்களுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி திரும்பி எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்றாரு. ஸோ சொல்லும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னா, அதாவது ஆண்டவர் நீங்க எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நீங்க எங்களை திருப்பி கூட்டிட்டு வாங்க, திரும்பி எங்களுக்கு அந்த பார்வை, உங்க பார்வை எங்க மேல விழட்டும், உங்க அக்கறை எங்க மேல விழட்டும், இறுதியில உங்க அன்பு எங்க மேல விழட்டும், அந்த மாதிரி சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 7. ஸோ Psalms chapter 80 verse 7, which says, Restore us, O God of hosts, let your face shine that we may be saved. இன்னொரு சொல்றேன், Restore us, O God of hosts, let your face shine so that we may be saved. So இந்த phrase இல்ல இந்த சென்டென்ஸ், இந்த வேர்ட்ஸ் வந்து எத்தனை வாட்டி ஆகும், 3 முறை ரிப்பீட் ஆகும் இந்த சங்கீதத்துல. ஏன்னா அவங்க அவ்வளவு இம்பார்ட்டண்டா அழுத்தி கேட்கறாங்க ஆண்டவர்கிட்ட, அவங்கள ரிஸ்டோர் பண்ண சொல்லி. என்ன பண்றாங்க, அவங்கள ரிஸ்டோர் பண்ண சொல்லி. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க இந்த சங்கீதத்துல, ஏன் ரிஸ்டோர் பண்ண சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு தோட்டத்துல என்ன இருக்கும், ஒரு தோட்டத்துல ஒரு கார்டன் இருப்பார். என்ன இருப்பார், ஒருத்தர் வந்து அந்த தோட்டத்துல இருக்க எல்லா செடியும் அவர் தான் என்ன பண்றாரு, நட்டுறாரு, அவர் தான் சீட் எல்லாம் போடுறாரு, எல்லாத்தையும் வளர்க்குறாரு. ஸோ என்ன ஆகுது, முதல்ல அந்த செடிங்கெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு. ஏதோ பூச்சிகள் வந்தா, ஏதோ வீடு வந்தா, வேர் வந்தா, பூச்சிகள், மருந்து, பெஸ்டிசைட் எல்லாமே போட்டு இஸ் டேக்கிங் குட் கேர் ஆஃப் ஹிஸ் கார்டன். ஸோ எல்லா செடியும் நல்லா வளருது. ஆனா என்ன பண்றாரு, திடீர்னு நிறுத்துறாரு, எல்லா தண்ணி ஊத்துறது எல்லாத்தையும் நிறுத்துறாரு. அப்ப என்ன ஆகும், அந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படும், கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கும். ஸோ என்ன வரும், பூச்சிகள் வரும், வீட்ஸ் வரும், அதுக்கடுத்து எல்லாம் கடிச்சு தண்ணி இல்லாம வறண்டு போய் ட்ரை ஆகி இட் வில் கம்ப்ளீட்லி கெட் ஸ்பாயில்ட். ஸோ அந்த சூழ்நிலையில தான் எங்க இருக்காங்க, இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. அவங்க முதல்ல என்ன இருக்காங்க, எகிப்துல இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு கேனானுக்கு. அப்போ வந்து என்ன இருந்திருக்காங்க, நல்லா செழிப்பா வளர்ந்துட்டு ரொம்ப பலமா இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் ஆண்டவருக்கு எதிர்த்து தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க, அவருக்கு எதிர்த்து பேசுறாங்க, அவருக்கு எதிர்த்து செயற்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்றாரு ஆண்டவர், அவங்கள பார்க்க கொஞ்சம் நிறுத்திட்டாரு, ஒரு பனிஷ்மெண்டா. ஏன்னா இவங்க எவ்வளவு சொல்லி திருந்த மாட்டாங்களேன்னு என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த தோட்டத்தை கொஞ்ச நேரம் பாக்குறத விட்டுட்டாரு. ஏன்னா அது அவரோட மெத்தட் ஆஃப் ரிஃபைன்மெண்ட். அவர் என்ன பண்றாரு, இந்த மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தர்றாரு, ஒரு பாடம். அப்பதான் இவங்க இன்னும் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்கள் கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு அந்த கஷ்டத்துல இருப்பது என்ன பண்றாங்க, ஆண்டவரே திரும்பி நீங்க எங்க மேய்ப்பரா திரும்பி வாங்க. என்ன சொல்றாங்க, திரும்பியும் எங்க அந்த தோட்டத்துக்கு நீங்க திரும்பி வாங்க, திரும்பி எங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க, திரும்பி எங்களுக்கு வழி காட்டுங்க, திரும்பி எங்களுக்கு அந்த மருந்து அந்த எல்லாமே பார்த்துக்கோங்க, பூச்சிங்களை தூக்குங்க. சோ ஏன் சொல்றாங்க, இப்போ அந்த தோட்டத்துக்கு திரும்பி செடிக்கு எல்லாம் செழிப்பு வந்தா யாருக்கு பெருமை, செடிக்கா இல்ல அந்த தோட்டக்காரருக்கா? தோட்டக்காரருக்கு தான் பெருமை. ஒன்லி he will be glory. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கப்பா, இந்த தோட்டத்தை போய் இவ்வளவு அழகா மாத்திட்டாரேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நோக்கத்தை தான் இஸ்ரேல் மக்களும் கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க மோசமாயிட்டோம், நாங்க தவறான வழியில போயிருக்கோம், ஆனா நீங்க எங்களை திரும்பியும் ரிஸ்டோர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு திரும்பி ரிஸ்டோர் பண்ணுங்கன்னா, நீங்க அப்படி பண்ணா உங்களுக்கு நாமமே பெருகட்டும், உங்களுக்கே வல்லமை வரட்டும். ஸோ that you alone are glorified, அந்த நோஷனோட சொல்றாங்க அவங்க. ஸோ அதுதான் இந்த வசனத்தோட அந்த அர்த்தம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்மளுக்கும் சில நேரத்துல இருக்கலாம், நிறைய வாட்டி நான் என்ன சொல்லுவேன்னா,
நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரே லைனில் போகாது, இல்லை ஒரு லீனியராக மேலேயே போகாது. என்ன இருக்கும், அப்ஸ் அண்ட் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சில நாள் நல்ல நாளாக இருக்கும், சில நாட்கள் கெட்ட நாட்களாக இருக்கும், சில காலங்கள். ஸோ அதை அறிஞ்சிக்கிட்டு நம்ம என்ன இருக்கும், கெட்ட காலத்தில் இருக்க போது திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரேயர் தட் சாம்ஸ் ஹஸ் கிவன் அஸ். ஸோ இந்த சங்கீதத்தில் ஏசாப் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு திரும்பியும் அந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு போனால் முதல்ல என்ன இருப்போம், நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருப்போம். இது ரெண்டாவது என்ன இருக்கும், அவர் நாமமே பெருகட்டும். ஏன்னா நிறைய பேர் சாட்சி அப்படிதான் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த அற்புதம் பண்ணால் நான் சாட்சி சொல்லி உங்கள் நாமத்தையே பெருக பண்ணும். ஸோ அதை தான் இந்த சங்கீதத்துலேயும் சொல்கிறாங்க, restore us so let that your face will be shined and that we will be saved. என்ன சொல்கிறாங்க, முதல்ல உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கட்டும், your face will shine, then we will be saved. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஃபேஸில், அந்த கஷ்டமான ஃபேஸில் நம்ம செழிப்பாக இருந்திருப்போம், இப்போ வந்து எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும், சந்தேகமாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். அந்த நேரத்தில், அந்த பயத்தில், அந்த கஷ்டத்தில், அந்த பதற்றத்தில் ஆண்டவர் கேள்வி இந்த மாதிரி ஜெபத்தோட என்ன பண்ணுறாரு, சங்கீதக்காரர் ஒப்பு கொடுக்குற மாதிரி நம்மளும் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு மாடல் ஆஃப் ப்ரேயர் தான் இந்த சங்கீதத்தில் கொடுத்துரும். ஸோ we ask God, ஆண்டவர் நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்தா உங்கள் நாம பெருகிறதுக்காக விடுதலை கொடுங்க, எனக்காக கொடுக்காதீங்க ஆண்டவரே, என் சந்தோஷத்துக்காக கொடுக்காதீங்க, என் ஆசைக்காக கொடுக்காதீங்க, உங்கள் நாம பிரகாசம் அடைகிறதுக்காகவே கொடுங்க. அந்த நோக்கத்தோட, அந்த தாழ்மையோட, அந்த ஞானத்தோட என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போகணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, first of all, you are a Lord who is steadfast, Lord, and that your love for us never fades away, Lord. Lord, thank you for this reminder to us that, Lord, even though you have chosen us, you have saved us, Lord, we time and time again go against your words, and time again you have, with your infinite wisdom, chosen to discipline us and refine us, Lord. Sometimes in those process we may falter and we may question our faith, Lord, but help us remember this verse in this psalm where the psalmist asks us to ask you to restore him and his people so that your face will shine, that you alone be glorified, Lord. Lord, help us to remember this prayer, and Lord, give us the humility and the wisdom to approach this prayer with our earnest ask and with our full heart, Lord, so that when we do pray this prayer, we are not doing it as an action, we are not doing this for the sake of it, but Lord, we are doing it with our whole heart, Lord. All of this in Christ's name I pray, amen.